பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது முதலில் மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். பாருங்க, தாவீது சொல்லுகிறார் கர்த்தரை பார்த்து, இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய். பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனுக்கு செய்ய போகிற காரியங்களை அறிவிக்கும் பொழுது தாவீது கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு தயவு செய்தி இந்த பெரிய காரியங்களாய் என் காதில் கேட்க எனக்கு தயவு செய்தி என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவைகளை உங்கள் செவிகளுக்கு அறிவித்து அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் அப்படி செய்வார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, இப்படி முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை அறிவித்து அவனுக்கு அதனுடைய செவிகளுக்கு அதை வெளிப்படுத்தி அதை நிறைவேற்றினதை போல இன்றைக்கும் தகப்பனே, இப்படி வாழ்விலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்ய நினைத்திருக்கிற அப்படிப்பட்ட மகத்துவமான மகிமையான காரியங்களை அறிவித்து நடத்துகிற தேவன் இன்றைக்கும் தகப்பனே, ஒரு எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தெய்வ கரம் இறங்கட்டும். பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்ய, பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை அறிவித்தும் பிள்ளைகள் அற்புதமாய் நடத்தி நீர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற நன்மைகளை பிள்ளைகள் சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்ய வல்லமை இறங்கட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை கண்டுமை துடிக்கட்டும் ஐயா. தேவ கரமே பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். கர்த்தர் அப்படி சில அன்பு காரணங்களுமை துடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.